ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முட்டாள் குரங்கும் ஒரு புத்திசாலி பறவையும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கடும் மழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. பறவையின் கூடு குலுங்கி மழையில் நனைந்து போனது. நடுங்கியபடி அந்த பறவை மரக்கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த குரங்கு சிரித்தது. கேலி கலந்த குரலில், "என்னை இப்படி துன்பப்படுகிறாய்? வீடு கட்டத் தெரியாததால்தான் அல்லவா?" பறவை அமைதியாக பதிலளித்தது. மென்மையான ஆனால் தெளிவான குரலில், "என்னால் முடிந்த அளவுக்குத்தான் நான் கூடு கட்டினேன். உன்னிடம் கைகள் இருக்கின்றன. நீயாவது குளிருக்கு ஒரு வீடு கட்டிக்கொண்டாயா?" அந்த வார்த்தைகள் குரங்குக்கு கோபம் கொடுத்தது. யோசிக்காமல் பறவையின் கூண்டை கிழித்து எறிந்தது. பறவை துன்பத்துடன் வேறு மரத்திற்கு பறந்து சென்றது. சில நேரம் கழித்து மழையும் குளிரும் இன்னும் அதிகரித்தது. தங்க இடமில்லாமல் குரங்கு குளிரில் நடுங்கியது. அப்போதுதான் பறவையின் வார்த்தைகள் அதற்கு நினைவுக்கு வந்தது. தன் தவறை உணர்ந்த குரங்கு பறவையைத் தேடிப்போய் மன்னிப்பு கேட்டது. பறவை அதை மன்னித்து சொன்னது, அறிவுரை கூறும் குரலில், "பலம் இருந்தால் மட்டும் போதாது, புத்தியும் பண்பும் இருக்க வேண்டும்." அந்த நாள் முதல் குரங்கு யோசித்து பேசவும் பிறரை மதிக்கவும் கற்றுக்கொண்டது. நீதி: புத்தியில்லாத பலம் பயனில்லை. பிறரை இகழ்வது நம்மையே பாதிக்கும்.